ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்க ரவீந்த். போக்கோவுடைய எக்ஸ் சீரிஸ்ல இருந்து போக்கோ X5 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாவுடைய BIS சர்டிஃபிகேஷன் அண்ட் FCC டேட்டா பேஸ்ல இப்போ லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அதனால ரொம்பவே கூடிய சீக்கிரம் இந்த ஸ்மார்ட் போன்ஸ் இந்தியன் மார்க்கெட் அண்ட் US மார்க்கெட்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி நெக்ஸ்ட் லான்ச் ஆக போகிற இந்த போக்கோ X5 5G இந்த ஸ்மார்ட் போனை பத்தி இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த லீக்ஸ் எல்லாம் என்னென்ன அண்ட் இந்த ஸ்மார்ட் போனை எப்போ நம்ம எதிர்பார்க்கலாம், எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரின அந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் லீக்ஸா இருக்கக்கூடிய அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போக்கோவுடைய எக்ஸ் சீரிஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். இது பட்ஜெட் செக்மெண்ட்டில் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணக்கூடிய ஒரு சீரிஸ் தான். அண்ட் இந்த போக்கோ எக்ஸ் சீரிஸில் இதுக்கு முன்னாடி போன வாட்டி போக்கோ X4 சீரிஸில் பார்த்தோம்னா அவங்களுடைய ப்ரோ வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ X4 ப்ரோ அப்படின்ற இந்த ஒரு ப்ரோ வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் தான் அவங்க லான்ச் பண்ணாங்க. மற்றபடி வேற எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே எக்ஸ் சீரிஸில் அவங்க லான்ச் பண்ணல. பட் இந்த வாட்டி போக்கோ X5 சீரிஸில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணுற பிளானில் போக்கோ இருக்காங்களாம். போக்கோ X5, போக்கோ X5 ப்ரோ, போக்கோ X5 GT மாதிரியான நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் இந்த X5 சீரிஸ்ல இந்த வாட்டி போக்கோ கிட்ட இருந்து வரப்போகுது. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போனா போக்கோ X5 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் தான் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனை தான் இப்ப இந்தியாவுடைய BIS அண்ட் FCC டேட்டா பேஸ் இங்க ரெண்டுலயுமே லிஸ்டிங் பண்ணிருக்காங்க. அங்க இருந்து நமக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் இந்த போக்கோ X5 இந்த ஸ்மார்ட் போன்ல ஃபர்ஸ்ட் மெயினா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா இந்த ஸ்மார்ட் போனுடைய ப்ராசஸர். எப்பவுமே போக்கோ எக்ஸ் சீரிஸ் அப்படின்னாலே அது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா வரக்கூடிய சீரிஸ். அந்த வகையில இந்த ஸ்மார்ட் போனுடைய ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன கொடுக்க போறாங்க அப்படின்ற அந்த லீக் ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த வாட்டி இந்த போக்கோ X5 இந்த ஸ்மார்ட் போன்லயே Snapdragon 778G+ அப்படின்ற இது ஒரு 700 சீரிஸ்க்கான ஒரு சிப்செட்டை இந்த ஸ்மார்ட் போன்ல இன்க்ளூட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த Snapdragon 778G+ சிப்செட் கூட 6 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோடையும் இந்த ஸ்மார்ட் போன் இருக்கும். N5, N7, N38, N41, N77, N78 மாதிரியான இந்த 6 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோட இந்த Snapdragon 778G+ அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டை பேக் பண்ணி போக்கோ X5 ஸ்மார்ட் போன் நமக்கு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு லீக் தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது Snapdragon 778G+ அப்படின்றதுலாம் மோஸ்ட்லி 25,000 செக்மெண்ட்கான ஸ்மார்ட் போன்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட். அண்ட் போக்கோ X5 அப்படின்ற ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன்ஸ். அப்படி பார்க்கும்போது பட்ஜெட் செக்மெண்ட்லேயே Snapdragon 778G+க்கான சிப்செட்டை இந்த வாட்டி போக்கோ X5 ஸ்மார்ட் போன்ல நமக்கு எடுத்துட்டு வர போறாங்க. அடுத்து இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு அடுத்தபடியா இந்த ஸ்மார்ட் போனுடைய பேட்டரி கெப்பாசிட்டியை பத்தின லீக்ஸும் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி 4900 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 4900 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரியான லீக் வந்திருக்கு. ஸோ 4900 அப்படின்ற மாதிரியான மென்ஷன் இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா மார்க்கெட்ல லான்ச் பண்ணும்போது அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுப்பாங்க. ஸோ 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு இருக்க போகுது. அண்ட் இதை சார்ஜ் பண்றதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு இல்லை. பட் மோஸ்ட்லி ஃபாஸ்ட் சார்ஜிங்ல பெரிய லெவல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். மோஸ்ட்லி 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம எதிர்பார்க்கலாம். பட் எக்ஸாக்டா என்ன ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை பத்தின லீக்ஸ் எதுவும் இப்போதைக்கு இல்லை. பட் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. அடுத்து அதே மாதிரி மொபைலுடைய டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது இதுக்கு முன்னாடி போக்கோ X4 சீரிஸ்ல போக்கோ X4 அப்படின்ற அந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஸோ அப்படி வந்துச்சுன்னா அந்த ஸ்மார்ட் போன்ல AMOLED டிஸ்பிளே கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த போக்கோ X3 அந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு AMOLED டிஸ்பிளே இல்லாம LCD பேனலுக்கான டிஸ்பிளேயோட தான் கொடுத்துருந்தாங்க. அதனால அவங்களுடைய அடுத்த ஸ்மார்ட் போன் போக்கோ X4ல AMOLED டிஸ்பிளே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் போக்கோ ஃபேன்ஸ் கிட்ட இருந்துச்சு. பட் இந்த வாட்டி போக்கோ X5ல அந்த AMOLED டிஸ்பிளேவை கொடுக்குறாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த வாட்டியும் AMOLED டிஸ்பிளே இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு லீக்ஸ் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த போக்கோ X5க்கான டிஸ்பிளே 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேவா இருக்க போகுது. பட் ஆனால் அது AMOLED டிஸ்பிளே இல்லாம நார்மல் IPS LCD பேனலுக்கான ஒரு டிஸ்பிளேவோட இந்த 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான டிஸ்பிளேவா இந்த வாட்டி போக்கோ X5 ஸ்மார்ட் போன் இருக்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது போக்கோ X3லயும் இதே டிஸ்பிளே தான் இருந்துச்சு. 120 Hzக்கான IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்திருந்தாங்க. ஸோ அதே டிஸ்பிளேவை தான் இங்க இந்த வாட்டி போக்கோ X5 5Gலயும் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு லீக் இப்போதைக்கு வந்திருக்கு. மற்றபடி இந்த டிஸ்பிளேல என்ன டச் சாம்பிளிங் ரேட் இருக்க போகுது, என்ன பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ இருக்க போகுது மாதிரியான அந்த டீடைல்ஸ் எதுவும் இப்போதைக்கு நமக்கு கிளியரா தெரியல. ஸோ அதுல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இவங்க இன்க்ளூட் பண்ணி கொடுக்கலாம். மேபி போக்கோ X3 விட இன்னும் பெட்டரான இன்னும் குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளே மெட்டீரியலை கூட இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணலாம். பட் அதை பத்தி எல்லாம் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கிளியரா தெரியல. பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக் படி இந்த ஸ்மார்ட்
ஸ்மார்ட் ஃபோனில் 120 ஹெர்ட்ஸ்க்கான எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கும் அப்படின்றது மட்டும் இப்போதைக்கு லீக்ஸாக நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து இந்த மொபைலுடைய கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது கேமரா செட்டப்பை பற்றின எந்த ஒரு லீக்ஸுமே இப்போதைக்கு நமக்கு கிடைக்கல. அண்ட் கேமரா செட்டப் மோஸ்ட்லி போக்கோ X5லையும் பெரிய லெவலில் அப்கிரேட் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா போக்கோ X சீரிஸ் அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக லான்ச் பண்ணக்கூடிய ஒரு சீரிஸ். கேமிங்கை கான்சன்ட்ரேட் பண்ணி கேமிங் சென்ட்ரிக்காக ஃபோன் வாங்கக்கூடியவங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு சீரிஸ். அதனால கேமரா சென்ட்ரிக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெரிய லெவலில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். அந்த வகையில் கேமரா செட்டப் இதுக்கு முன்னாடி நம்ம போக்கோ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்த மாதிரி பின்பக்கம் 3 கேமரா, அதில் பிரைமரி 64 மெகா பிக்சலுக்கான கேமரா, ஆப்டிக்கல் ஸ்டெபிலைசேஷன் எதுவும் இருக்காது. அண்ட் அது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ மாதிரியான செட்டப் இருக்கும். முன்பக்கம் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. பட் ஆனால் போக்கோ X3லாம் நமக்கு 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே ரிட்டைன் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மேபி 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் கொடுக்கலாம். பட் என்ன செல்ஃபி கேமரா கொடுக்க போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா பின்பக்கம் 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இல்லாம இருக்கும். முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி பர்சனலி நான் எதிர்பார்க்கிறேன். மற்றபடி கேமரா செட்டப் என்ன வருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணியே தெரிஞ்சுப்போம். இது போக மற்றபடி மொபைலில் அதர் ஃபீச்சர்ஸாக என்னென்ன கொடுக்க போறாங்க அப்படின்றத பற்றின லீக்ஸும் இல்லை. பட் கண்டிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அண்ட் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அண்ட் ஆண்ட்ராய்ட் 12க்கான ஓஎஸ் எல்லாமே வந்துடும். பட் இது போக என்ன லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் வைப்ரேஷன் மோட்டர்லாம் எப்பவுமே போக்கோ கிட்ட இருந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த வாட்டி போக்கோ X5ல கேமிங் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்றதுனால என்ன மாதிரியான வைப்ரேஷன் மோட்டர் யூஸ் பண்ண போறாங்க, அண்ட் கேமிங்காக ஏதாவது ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ண போறாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இனிஷியல் லீக்கா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Snapdragon 778G+க்கான சிப்செட், 120 ஹெர்ட்ஸ்க்கான எல்சிடி டிஸ்பிளே, 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, ஸோ இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் BIS சர்டிஃபிகேஷன் அண்ட் FCC டேட்டாபேஸ்ல இருந்து இப்போதைக்கு நமக்கு லீக்ஸாக கிடைச்சிருக்கு. ஸோ அந்த லீக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பிரைஸ் டீடைல்ஸ் கண்டிப்பாக போக்கோ X5 அப்படின்றது நமக்கு அண்டர் 20K செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். அதனால அபவுட் 20K செக்மெண்ட் போகாது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போதுமே நமக்கு அண்டர் 20K செக்மெண்ட்டில் செட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மோஸ்ட்லி ப்ரைசிங் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 16000 ரூபா மாதிரியான செக்மெண்ட் செட் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 16000 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு நம்ம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி Snapdragon 778G+க்கான அந்த சிப்ஸை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பட்சத்தில் அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஏன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு Snapdragon 778G+ அப்படின்ற சிப்செட் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட், அண்ட் கேமிங் சென்ட்ரிக்காகவும் ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் அப்படின்றதுனால கண்டிப்பாக பட்ஜெட் செக்மெண்ட்டில் கேமிங்கை ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த போக்கோ X5 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மற்றபடி எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ண இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட சேர்த்து இன்னும் வேறு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்க்ளூட் பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லான்ச் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த வருஷம் இருக்காது, நெக்ஸ்ட் இயர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லான்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரியான லீக் தான் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் ஜனவரி மாதம் இந்த போக்கோ X5 5G இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி ஜனவரி மாதம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும்போது நாம இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம மென்ஷன் பண்ணதோட மட்டும் இல்லாமல் வேற இன்னும் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.